Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் கரிமீன் பொள்ளிச்சது குறைவான எண்ணெயில் நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மூணு கரிமீன் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது தோலெல்லாம் மாற்றி இது போலவும் யூஸ் பண்ணலாம். இப்படி செய்யும்போது கிட்ஸுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மீனை மசாலா தடவி வைக்கலாம். அதுக்கு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணின மீனை இந்த மசாலாவில் தடவிக்கலாம். இதை ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் சீக்கிரமாக வெந்துடும். இதை இப்போ திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ண இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ணின வெங்காயம் 2 கப்பு, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது கட் பண்ண தக்காளி 2 கப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் இப்போ மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வறுத்து பொடிச்ச வெந்தயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் மசாலாவோட பச்சை வாசனை போகும்படி வதக்கணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரியலாம். அதுக்கு ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். இது மேலே நெருப்பில் வாடினா வாழை இலையை வச்சுக்கலாம். இப்போது ரெடி பண்ண மசாலாவை கொஞ்சம் வாழை இலை மேலே வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண மீனை வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மசாலாவை மீன் மேலே வைக்கலாம். இது போல் மீன் ஃபுல்லும் கவர் ஆகும்படியாக வைக்கணும். இப்போ இதை மடக்கலாம்.
இப்படி மடக்கினா மசாலா வெளியில் வராது. தோசைக்கல் சுட வச்சுருக்கேன். இப்போ இதை அதில் வச்சு சுட்டெடுக்கலாம். இதை இப்போ திருப்பி போட்டு சுட்டெடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாற்றிடலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். இதோ நம்மளோட கரிமீன் பொள்ளிச்சது ரெடி. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல குக்காகி சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.